guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு சேனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மேடி 777 தான் அந்த சேனல் நேம். இவங்க என்ன மாதிரி கேட்டகரியில் வீடியோஸ் போடுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் இவங்க வீடியோஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் நம்ம இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுவோம். நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவங்க சேனலை. இவங்க சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆனது. இவங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவாக ஒரு குவிஸ் வீடியோ மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னு இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வீடியோ பார்ப்போம். வெல்டட் ஜாயிண்டில் தான் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரிஜினல் லென்த் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். நோட்டில் நான் எப்போவும் நடத்துகிற மாதிரி நோட்டில் உங்களுக்கு எழுதி நடத்த போகிறதில்ல. இது புக்கில் நடத்தும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காண்டி தான் புக்கிலே டேரெக்டாக நடத்துகிறேன். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A plate 90 mm width and 150 mm thickness is welded on to another plate by a single transverse weld and the double parallel fillet weld. Find the length of the parallel fillet weld if the plate is loaded by the static tensile load. Take allowable tensile stress as 70 Newton per mm square and shear stress as 55 Newton per mm square. given data என்ன தந்திருக்காங்கன்னா வித்து தந்துட்டாங்க, அது பி 90 mm. அடுத்து திக்னஸ் தந்திருக்காங்க, திக்னஸ் எவ்வளவு 50 mm 15 mm தந்திருக்காங்க. சைஸ் தந்திருக்காங்க, அதாவது HRT அதுவும் 15 mm தான். ஏரியா தந்திருக்காங்க, ஏரியா என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரெத் இன்ட்டு திக்னஸ்ஸு, அதாவது வித் இன்ட்டு திக்னஸ்ஸு. வித் எவ்வளவு 90, திக்னஸ் எவ்வளவு 15, அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா கிடச்சிருச்சு. அடுத்து டென்சைல் தந்திருக்காங்க 70 நியூட்டனு, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு 55 Newton per mm square அவங்களே தந்துட்டாங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் த வெல்டு L2 கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே டேட்டா புக்லேயே தான் இதுக்குரிய ஃபார்முலாஸ் ஃபுல்லுமே இருக்குது. இப்போ என்ன சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு P/A. இப்போது P வேணுன்னா நம்மளுக்கு இந்த ஏ ஆனது இந்த சைடு வரும். அப்படின்றப்போ சிக்மா டி இன்ட்டு ஏ, சிக்மா டி 70, ஏன்றது ஏரியா, ஏரியாவுக்கு என்னன்னா B இன்ட்டு டி. அதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 135.1350. ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து பிஹெச்டி டேட்டா புக்கில் இதுக்குரிய ஃபார்முலாவும் இருக்குது. எல்லாத்துக்குமே பிஹெச்டி டேட்டா புக்கில் தான் ஃபார்முலாஸே இருக்குது. ஒரு இது கூட பிஹெச்டி டேட்டா புக்கில் இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்குமே பிஹெச்டி டேட்டா புக்கில் தான் இருக்குது. என்ன இந்த ஃபார்முலா நான் எல்லாத்துக்குமே ஃபார்முலா கடைசி பிஹெச்டி டேட்டா புக்கில் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த ஃபார்முலாவில் இப்போ என்னன்னா இந்த P1 கண்டுபிடிக்கணும். P1 கண்டுபிடிக்கணும்னா P1 இங்கிட்டு வந்துடும். அப்படின்றப்போ இந்த இது கீழே வந்து இது மேலே போயிடும். அதாவது தந்திருக்காங்க பாருங்கள், சிக்மா டி HL1 பை இந்த நம்பர் கீழே வந்துடும். போட்டிங்கன்னா சிக்மா டி 70, H15, L1 90 கீழே வந்துருக்குது. ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிடுங்க, டிவைடடு கீழே உள்ளது போட்டிங்கன்னா இதுக்கு பிக்கு வந்து என்ன போடணும்னா யூனிட் நியூட்டன் தான் போடணும். லோட் ஈக்குவல் இஸ் லோட் டேக்கன் ட்ரான்ஸ்ஃபர் வெல்டும் லோட் டேக்கன் டபுள் பேரலல் வெல்டும் எந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோட்டல் லோடுன்னு சொல்கிறாங்க. என்ன லோட் டேக்கன் ட்ரான்ஸ்ஃபர் வெல்டு P1 நம்ம வச்சுக்கிட்டோம், டபுள் பேரலல் P2. என்ன லோடுன்றதை Pன்னு வச்சுக்கிட்டோம் நம்ம. இப்போ P2 தெரியும்னா P மைனஸ் P1ன்றது P2உடைய வேல்யூ. என்ன P நம்மளுக்கு தெரியும் 94,500, P1 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வேல்யூ தான் P2. இப்போ நம்மளுக்கு L2 தெரியணும். இது பிஹெச்டி டேட்டா புக்கில் ஃபார்முலா இருக்குது. இப்போது இந்த L2 ஆனது இங்கே வந்துடும். அப்படின்றப்போ இந்த டவ் கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது பண்ணி டிவைடடு கீழே உள்ளது பண்ணிங்கன்னா 23.71 போட்டிங்கன்னா 24 mm வரும். எப்போவுமே எல்லா இதுலேயுமே ஆடட் 12.5 mm ஆஃப் த ஸ்டார்டிங் அண்டு ஸ்டாப்பிங் வெல்ட் ரன்னு எதுக்குமே எப்போவுமே 12.5 mm ஆட் பண்ணிக்கிடணும் லென்த் வரப்போ. L2 24 + 12.54
36.5 mm இதுதான் லென்த்துக்குரிய ஆன்சர். இப்போ பேஜ் டேட்டா புக்கில் எப்படி ஆன்சர் பார்க்குறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எங்கே இருக்குன்னா ஃபார்முலா நேராக 7.1 வாங்க. அதில் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்முலா. அடுத்து செகண்ட் இது எங்கே இருக்குன்னா பிஹெச் டேட்டா புக் 11.3ல் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். இதில் எத்தனை டைப் ஆஃப் வெல்டு இருக்குன்னு பாருங்கள். இருங்க இமேஜ் கிளியரிட்டி வச்சுக்கலாம். இல்லை பாருங்கள், இத்தனை டைப் ஆஃப் வெல்டு இருக்குது. இத்தனை டைப் ஆஃப் வெல்டில் நம்ம எந்த வெல்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிங்கிளாக டபுள்னு சொல்லிட்டு அதிலே தந்துருப்பாங்க பாருங்கள். சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் டபுள் பேரலல் அப்படின்றப்போ இதில் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த வெல்டட். ஓகேங்களா கைஸ், இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. அடுத்து பாருங்கள் 11.3, அதே 11.3ல் தான் ஏகப்பட்ட இது இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கும் நம்ம வெல்டடு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதாவது தியரி படித்தா தான் இந்த இது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாளைக்கு இந்த புக்கை முன்னாடி பின்னாடி பரட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா புக் உங்களுக்கு எது எடுத்தாலும் அத்துப்படி அந்த மாதிரி தான் டேட்டா புக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாமே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இது போல் வீடியோஸ் வேணும் எல்லோரும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ டெய்லி நம்ம சேனலில் டெய்லி குயிஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குயிஸ் வீடியோஸ் வேணுன்னா எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். அதில் எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களா என்னன்னு பார்ப்போம். அது போக உங்கள் சேனல் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணுன்னா நம்ம டெலிகிராம் லிங்க்கானது கீழே தந்திருக்கேன், அதில் எல்லோருமே ஜாயின் பண்ணிடுங்க.